வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ 2024 இருக்கோம். ஆக்சுவலா இப்போ மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னா, குரு உச்சத்துல இருக்காரா இல்ல சனி பார்வை பட்டுருச்சான்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாங்க. ஜாதகத்துல 8ஆம் இடம் கெட்டு போனா வம்பு வழக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5% மேல இருந்தா உங்களுக்கே தெரியாம உங்க பணத்துக்கு ராகு தோஷம் பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். அது உங்க லாபத்தை மெல்ல மெல்ல தின்னுடும், பாத்துக்குங்க. ஆக்சுவலா மார்க்கெட்டும் ஒரு ஜாதகம் மாதிரி தான். நேரம் நல்லா இருந்தா எருமை மாடு கூட எட்டி பாயும், அதாவது புல் மார்க்கெட் ஆகும். ஆனா நேரம் சரியில்லைன்னா யானை கூட அடிசர் கும்பிடுவாங்களே, அதான் பியர் மார்க்கெட். நம்ம இங்க கிரகங்களை மாத்த முடியாது, ஆனா நம்ம போர்ட்போலியோவில் மாத்தலாம்ல. வாங்க பார்க்கலாம் அதை. ஆக்சுவலா வீடியோட எண்டில் ஒரு அதிர்ஷ்ட ஃபண்ட் பத்தி சொல்ல போறேன். வச்சிருக்கவங்களுக்கு தான் 2024 அஷ்டலட்சுமி யோகம் கன்ஃபார்ம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. லார்ஜ் கேப் ஒரு பெரிய இடத்து விவகாரம் மாதிரி. ஆக்சுவலா லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ எப்படின்னா, ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கேது பூந்த மாதிரி இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாம திணறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு 1.2% கமிஷன் தர்றது பரிகாரம் தரேன்னு சொல்லி தப்பான கோயிலுக்கு காசை கொட்டுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா லார்ஜ் கேப்ல என்னோட டாப் 3 பிக்ஸ் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லணும், நல்லா கேட்டுக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை நல்லா ஆலோசிக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க பொண்டாட்டி நகையோ இல்ல பூர்வீக சொத்தையோ வித்துட்டு எங்கிட்ட நிக்காதீங்க. நஷ்டம் வந்தா நான் பொறுப்பு இல்லை, ஆனா லாபம் வந்தா ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்க, அது போதும். இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் திரும்ப சொல்றேன். இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு புலிவசம் போட்ட பூனைகள் மாதிரி. ஆக்சுவலா முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த லார்ஜ் கேப் தான். இந்த 2024 ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். அவங்களாம் இப்போ ஒரு லிம்போ ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதாவது இவங்க பண்றது ஒரு சேஃப் ஜோன் பிளேயர் மாதிரி தான் இருக்கும். ரிஸ்க் எடுக்கவும் பயமும், ஆனா ரிசல்ட் மட்டும் உச்சக்கட்டத்துல வரும்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா அங்க ரியாலிட்டியை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2026 செபி போட்ட ஒரு டைட் ரூல்ஸ்னால தான் அந்த பிரச்சனையே. ஆக்சுவலா இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே 80% டாப் 100 கம்பெனில தான் போடணும் அப்படின்ற ரூல்ஸ் போட்டாங்க. இதனாலதான் அவங்க கையில இருக்கிறது வெறும் நிஃப்டி 100ஓட ஒரு கலர் ஜெராக்ஸ் மட்டும்தான். எதுக்கு நீங்க ஒரு பெர்சன்டேஜ் மேல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா சாதாரண டீ கடையில சர்க்கரை கம்மியா இருக்குன்றதுக்காக, சர்க்கரை கம்மியா ஒரு டீ அப்படின்னு ஒரு ஆர்டர் சொன்னதுக்காக சர்வர் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே கடுப்பு தான் இங்கேயும். அந்த ஒரு பெர்சன்டேஜ் காசுல நீங்க வருஷத்துக்கு ஒரு ஐபோன் இஎம்ஐ கட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஏஎம்சி கம்பெனிங்க அவங்க ஆக்டிவ் ஃபண்டுகளை விற்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை வச்சு உங்க வீட்டுக்கே கூட வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கதான் கமிஷனே. அவங்க பேச்சை நம்புறது ஒரு அது அவங்க பேச்சை நம்புறது எப்படின்னு தெரியுமா? ஒரு கறிக்கடைக்காரர்கிட்ட போய் சைவ உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா அவர் என்ன ஆன்சர் பண்ணுவாரோ அதுதான் ஆன்சரு. ஆக்சுவலா அவங்க உங்க வெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அக்கறை காட்ட மாட்டாங்க, அவங்க டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் அக்கறை காட்டுவாங்க. அதனாலதான் சொல்றேன், 2024 நான் ஆக்டிவா ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டையே விரும்புறேன். அதான் என்னோட டாப் பிக்கா இருக்குது. வேணா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேணா அதை வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிக் என்னன்னா HDFC இண்டெக்ஸ் சென்செக்ஸ் பிளான். இது லார்ஜ் கேப் கேட்டகரியோட ஆக்சுவலா இது லார்ஜ் கேப் கேட்டகரியோட ஓல்டு மாங் மாதிரி. எப்பவுமே கிளாசிக், ட்ராக்கிங் எரர் ரொம்ப கம்மி தான். செகண்ட் ஒன் பிக் சொல்றேன், கேட்டுங்க. நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 வேல்யூ 20 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆக்சுவலா நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு 20 மலிவான ஆனா தரமான கம்பெனில மட்டும்தான் இது எடுக்கும். மூணாவது பிக் சொல்றேன், கேட்டுக்குங்க. ஐசிஐசிஐ ப்ரூ நிஃப்டி 100 லோ வேலிடிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆக்சுவலா இது மார்க்கெட் ஆடுற ஆட்டத்துக்கு உங்களுக்கு வாந்தி வராம இருக்கணும்னா இந்த லோ வால்யூம் ஃபண்ட் தான் பெஸ்ட். அடுத்ததா இந்த மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் பத்தி பார்க்கலாம். அது ஒரு வேகமும் விவேகமும் மிக்ஸ் ஆனது. ஆக்சுவலா அது இந்த மிட் கேப் இப்போ ஒரு லேட் நைட் பார்ட்டி மாதிரி பஸ். ஆக்சுவலா இது எப்படின்னா, மியூசிக் சத்தமா இருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க, ஆனா லைட் ஆஃப் ஆகும்போது தான் தெரியும் யார் கூட ஆடுறாங்கன்னு. அந்த மாதிரிதான். ஆக்சுவலா நிறைய பேருக்கு மிட் கேப்போட சைஸ் மேல ஒரு அதீத மோகம் இருக்கும்.
சின்னதா இருந்தாதான் வேகமா துடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வேகம் எப்போ கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி, அதாவது மார்க்கெட் கிரஷ் ஆகுமோன்னு யாருக்கும் தெரியாதுங்க. மிட் கேப்ல வந்து என்னோட 3 பிக் இருக்கு, நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கொடாக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. இது இந்த கேட்டகரியோட பாடி கார்டு மாதிரி. லார்ஜ் கேப்ல ஒரு காலும் மிட் கேப்ல ஒரு கால் வச்சுக்கிட்டு மார்க்கெட் அடி வாங்கும் போது உங்களை காப்பாத்துங்க. இதான் நம்பர் 1. நம்பர் 2 வந்து மிரியா அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது ஒரு அக்ரெசிவ் ரன்னர். கடந்த ஒரு 10 வருஷமா அதோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 3வது பிக் சொல்றேன், கேட்டுக்குங்க. கனரா ரெப்கோ மெர்ஜிங் ஈக்விட்டிஸ். சத்தமே இல்லாம சாதிக்கிற ஒரு ரகங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஆனா இண்டெக்ஸை விட அதிக லாபம் தருங்க. தரமான சைஸ் இதுதாங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிளெக்ஸி கேப் அண்ட் ஸ்மால் கேப். இது வந்து ஒரு தனி வரும் அண்ட் ரிஸ்க் மாதிரி. அராகி பிரக் ஃபிளெக்ஸி கேப் மேல இப்போ நிறைய விமர்சனங்கள் வருது. ஏன் சார் 20% கேஷ் கையில வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படின்னா, ஒருத்தர் கடையில ஒரு நல்ல தரமான பொருள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு காசை கையில வச்சு வெயிட் பண்றான். அந்த மாதிரி மற்றவன் எல்லாம் மொக்க பொருள் அதிக விலைக்கு வாங்கிட்டு இருக்கான், நம்ம மட்டும் காசை வச்சுட்டு பத்திரமா வச்சிருக்க மாதிரி. ஆக்சுவலா அது வந்து மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது எவன் கையில கேஷ் வச்சிருக்கானோ அவனை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட் இருக்கும்போது அவன் தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போவான்னு. என்னோட 3 பிக் இந்த கேட்டகரியில சொல்றேன். ஒன்று வந்து பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. இவங்க சரக்கு மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. பொறுமையா வெயிட் பண்ணி வேட்டையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது பிக்கு குவான்டி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. இது ஒரு டைனமிக் பிளேயர் மாதிரி. டேட்டா மட்டும் அல்காரிதம் வச்சு விளையாடுறாங்க. கொஞ்சம் ஆக்ஷன் வேணும்னா இது ஓகே தான். 3வது ஃபண்டு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இது எஸ்ஐபி ஒன்லி தான் ப்ரிஃபர் நான் சொல்லுவேன். இந்த ஸ்மால் கேப்ல 2024 லம்சம் போடுறது பெட்ரோல் பங்க் பக்கத்துல நின்று சிகரெட்டு பற்ற வைக்கிற மாதிரி. எஸ்ஐபி மட்டும் பண்ணுங்க, அதான் சேஃப். ஆக்சுவலாக அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, இது எல்லாத்துலேயும் என்னோட பர்சனலாக பிக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நான் வந்து கேம் சேஞ்சரா ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரூ ஈக்விட்டி அண்டு டெப் ஃபண்டு. இது வந்து மார்க்கெட் ரொம்ப டைட்டாக இருக்கிறப்போ இந்த ஹைப்ரிட் ஃபண்டு தான் உங்களை நிம்மதியை தூங்க வைக்கும், அதை பார்த்துக்குங்க. 2வது யூடிஐ நிப்டி 200 குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டு. ஒரு குப்பை ஸ்டாக்ஸ் பின்னாடி ஓடாம 2026 குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் மேல கை வைங்க. அடுத்து 3வது ஹெச்டிஎஃப்சி பேங்க் டைரக்ட் ஸ்டாக் பிக்கு. புதுசா வர்ற ஃபின்டெக் பின்னாடி ஓடுறதை விட கலங்கரை விளக்க மாதிரி இருக்கிற இந்த பேங்க் மேல ஒரு கண்ணு வைங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து 5% இன்வெஸ்டரோட ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்குங்க. பணக்காரன் ஆக ஒரே வழிதான் இருக்குது, அது டைம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பிரியாணி மாதிரி பாசு, தம்ல இருந்தாதான் டேஸ்டா வரும். அடிக்கடி பிரியாணி திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வேகாது, லேட் ஆகும், நல்ல ஒரு டேஸ்டான பிரியாணி கிடைக்காம போகும். அந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டானதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இந்த 2026 ஸ்டாக்ஸோட தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த அறிவு இருக்கிற இடத்துல தான் புத்திசாலிகள் ஒன்றா சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இப்போ 2026 உங்கள் எஸ்ஐபி நிறுத்தாதீங்க. கன்சிஸ்டன்சி இஸ் அ நியூ செக்ஸி. அதாவது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Actually, this is Hari signing off.